அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து தல பெருநாளோடைய விளாக் தான் வந்து பார்க்க போறோம். யாருக்கு தல பெருநாள்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடு கட்டி 1 இயர் ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். போன வருஷம் வேற வீட்ல இருந்துட்டு, இங்க வந்து சும்மா வந்து லைட் செட்டிங் மட்டும் பண்ணிட்டு போனோம். ஆனா இந்த வருஷம் வந்து நம்ம புது வீட்லயே வந்து இருந்து சமைச்சு சாப்ட்டு, ஃபுல் செலிப்ரேஷன் வந்து பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து இதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து நான் எடுத்தது. வீட்டுக்கு வந்து லைட் செட்டிங்லாம் போட்டுட்டு வீட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா ஜொலி ஜொலிப்பா இருந்தது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வந்து பாதிய வந்து ஃபினிஷிங் பண்ணாம இருந்ததுனால வந்து லைட் செட்டிங் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து செலிப்ரேஷன் எதுவுமே பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈது வந்து ஃபர்ஸ்ட்டு ஈது வந்து இந்த வீட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். சூப்பரா இருக்க போது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கே வந்து நம்ம வந்து வீட்ல இருக்க மருதாணி செடியிலேருந்து இலையெல்லாம் பறிச்சு, அத வந்து அரைச்சு நானும் பாப்பாங்களும் வந்து மருதாணி வச்சுட்டோம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்கா மெஹந்தி வந்து பிளாக்கு, ரெட்டு அப்படின்னு நெறைய வந்தாலுமே வந்து, நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இலைய பறிச்சு, அரைச்சு, அத வச்சுட்டு கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாசமும், அந்த கலரும் வந்து வேற எதுலயுமே கிடைக்காது. எனக்கு மெஹந்தியோட வந்து மருதாணி வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து மருதாணி பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லிருங்க. The next day. ஈத் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 4:45 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, குளிச்சுட்டு, ஃபஜர்லாம் தொழுதுட்டு, ஒரு 5:30 மணிக்கு மேல தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து கிச்சனுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து பூஸ்ட் போட்டு நல்லா சூடா குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈது ஸ்வீட் தான் வந்து பண்ண போறேன். இன்னைக்கு வந்து மலாய் கேக்கு தான் வந்து ஈதுக்கு ஸ்வீட்டா வந்து பண்ண போறேன். மலாய் கேக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு மேல வந்து லிங்க் தரேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த வீடியோலயும் உங்களுக்கு வந்து நானு மலாய் கேக் எப்படி செய்றதுன்னு ஓரலா சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துக்கலாம். இப்ப 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க்க வந்து நல்லா 1/4 லிட்டர் ஆகுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு வத்த வச்சுக்கங்க. இதுக்கு இடையில வர்ற ஆடைல்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளயே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சு வத்துனதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கூலிங்கான மில்க்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதிலேயே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு கட்டிகள் இல்லாம நல்லா கொதிச்சு வரும்போது வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு, அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு கம்மியான பால் தான் இருக்கு. அதனால கம்மியான சுகரே சேர்த்துக்கங்க. உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி. இது வந்து நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து நம்ம வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு 3யும் வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அளவுல வந்து நெறைய எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா எவ்வளோ நட்ஸ் சேர்த்தாலுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். நட்ஸு சேர்த்தோனே பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பால் ஆடை வந்து நான் ஒரு 2, 3 நாளா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பால் கொதிக்க வைக்கும்போதே வந்து நெறைய ஆடைகள் வரும். அத கலெக்ட் பண்ணி வச்சாவே உங்களுக்கு வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். நான் வந்து இன்னுமே வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் பால் ஆடை வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து நான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தனால நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். உங்கட்ட இல்லாட்டி வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் ஃபுல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நான் வந்து ரெடிமேட்ல வந்து கேக் வாங்கி வச்சிருந்தேன். ஆல்ரெடி வந்து நம்ம வேற வீடியோல பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம கேக் எப்படி செஞ்சு, அதுக்கு மேல மலாய் எப்படி ஊத்துறதுன்னு நான் வந்து காமிச்சிருப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிம்பிளாவே வந்து ரெடிமேட் கேக் வாங்கி, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மலாயெல்லாம் வந்து இது கூட ஊத்திட்டு, மேல வந்து கொஞ்சமா டெக்கரேட் பண்றதுக்காக வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் நட்ஸ்லாம் வந்து அதுக்கு மேல வந்து நல்லா வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தூவி விட்டுறலாம். நட்ஸ்லாம் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னாக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ குட்டீஸ்க எல்லாம் வந்து ஈது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து தொழுகைக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஈது தொழுகை வந்து நம்ம வந்து பள்ளிவாசல்ல தான் பெண்களோட தொழுகை போறோம். வீட்ல தொழுகல. அதனால பார்த்தீங்கன்னா, வெறும் வயித்துல வந்து போக்கூடாது அப்படின்றதுனால நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்ட வந்து சாப்பிட்டுட்டு, ஈது தொழுகைக்கு வந்து நாங்க வந்து ரெடி ஆயாச்சு. தொழுகுற இடத்துல பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க முடியல. அதனால வந்து அந்த வீடியோ மட்டும் இருக்காது. தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, இட்லியும் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். மதியானம் ஹெவியா சாப்பிட போறனால வந்து மார்னிங் வந்து லைட் ஃபுட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் வந்து லைட்டா வந்து மேக்கப் போட்டு விட்டுட்டு, ஃபோட்டோஸ் வந்து நெறையாவே எடுத்தோம். பாப்பாங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதுதான் என்னோட சேரி. இது எப்படி இருக்குன்றதையும் மறக்காம சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல, லெஃப்ட் சைட்ல நிக்கிறது வந்து அண்ணன், ஒய்ஃப்ங்க 2 பேருமே வந்து அண்ணன், ஒய்ஃப் தான். அவங்க கூடலாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, சலாம்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதியானம் வந்து பிரியாணி செய்ற வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, தால்ச்சா தான் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா வந்து பண்ணியிருந்தோம்.
இன்னைக்கு தால்ச்சா பார்த்தீங்கன்னா, மட்டன் தால்ச்சா, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி தான் வந்து பண்ண போறேன். மட்டன்ல தால்ச்சா பண்ணா தான் அது தால்ச்சா மாரியே இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நாங்க கூட வந்து பிரியாணிக்கு தால்ச்சா இல்லாம சாப்பிடுவோம். ஆனா, மாமா வந்து தால்ச்சா இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. 2வது வந்து நெறைய பேத்துக்கு குடுக்க போறோம் அப்படின்றதுனால வந்து தால்ச்சா வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பண்ணியிருந்தேன். இப்ப தால்ச்சா வந்து ஓரலா வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இப்ப பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து 5 கிலோ அரிசி போட்டு சிக்கன் பிரியாணி வந்து பண்ண போறேன். அ போன டைம் பார்த்தீங்கன்னாக்கும், நமக்கு ஈதுக்கு வந்து நம்ம அன்னை வீட்ல தான் வந்து ஈது செலிப்ரேட் பண்ணோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம புது வீடு கட்டி ஃபர்ஸ்ட்டு ஈது வந்து வீட்ல இருந்து செலிப்ரேட் பண்ண போறதுனால வந்து, நம்ம வீட்லயே வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இன்னைக்கு இங்க தான் சமைக்க போறோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, போன டைம் அன்னை வீட்ல வந்து செலிப்ரேட் பண்ணனால வந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து யாருக்குமே வந்து பிரியாணி குடுக்க முடியல. இந்த டைம் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம புது வீட்ல வந்து செஞ்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் குடுக்கணும் அப்படின்றதுனால வந்து, 5 கிலோ வந்து அரிசி போட்டு வந்து நான் பிரியாணி செஞ்சிருந்தேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ, அதாவது நம்மளுடைய பிரியாணி டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நெறைய மட்டன்ல, சிக்கன்ல, ஃபிஷ்ல கூட நம்ம செஞ்சு போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் வந்து நான் கண்டிப்பா வந்து கீழ தர்றேன். அத வந்து மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கங்க. பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்ல போட வேண்டியது தான். கீழ வந்து தோசை கல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி சட்டிய வச்சு, அதுக்கு மேல வந்து இன்னைக்கு தால்ச்சா வந்து நெறையா பண்ணியிருக்கனால, தால்ச்சாவோடைய சட்டிய தூக்கி மேல வச்சுட்டோம்னாக்கும், தம் வந்து சூப்பரா வந்து பர்ஃபெக்ட்டா நின்டுச்சு இந்த தடவ. ஃபர்ஸ்ட் டைமா 5 கிலோ அரிசி போட்டு செஞ்சிருக்கேன்னு சொன்னேன்ல. ஆனா கொஞ்சம் கூட குழையவே இல்ல. அவ்வளோ பொழு பொழுன்னு சூப்பரா வந்துச்சு. நம்ம பெரிய கரண்டி போட்டோம்னாக்கும் உடைஞ்சிரும் அப்படின்றதுனால, நான் சின்ன கரண்டிய போட்டு உங்களுக்கு வந்து உடைச்சு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாமே வந்து பார்சல் போட்டு எல்லாத்துக்கும் குடுத்ததுக்கப்புறம் வந்து நிதானமா உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா, அதுக்குள்ள வந்து பாப்பாங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க. விளையாட்டு போட்டி அப்படின்னு சொன்னனால வந்து சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிட்டு மாமா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க மதர்சால பார்த்தீங்கன்னாக்கும், கிராத் போட்டி, அதுக்கப்புறம் வந்து பயானு, அதுக்கப்புறம் ட்ராமா இதெல்லாம் வந்து நெறையா வந்து வச்சிருந்தாங்க. அத கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்யக்கூடிய தாய்மார்களே, ஜமாத்தார்களே, சகோதர சகோதரிகளே, என்னோட பெரிய பொண்ணு சஹி வந்து ட்ராமால வந்து சேர்ந்திருந்தா. வட்டிக்கு வாங்குறது வந்து தப்பு அப்படின்ற தலைப்புல அவ பேசுறத வந்து கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. சஹீரா பீரோல 1,00,000 பணம் வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வா. எதுக்குமா? அது பேங்க்ல போட. பேங்க்ல போட்டா நம்மளுக்கு மாசம் மாசம் பேங்க்காரன் எக்ஸ்ட்ரா காசு அனுப்பி விடுறான். அதனாலதான். இப்பதானே வட்டியை பத்தி வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்க. நீ ஏன் வட்டிக்கு தானே விட போற? நான் என்ன தெருவுல 4 பேருக்கா வட்டி விடுறேன்? நான் பேங்க்ல தானே போடுறேன். பேங்க்ல போட்டா பேங்க்காரன் நம்மளுக்கு மாசம் மாசம் காசு அனுப்பி விடுறான். அது ஒரு சம்பாத்தியம் தானே. அப்படி இல்லம்மா, பேங்க்காரன் நம்ம போட்ட காசு அப்படியே தரான். அதை 4 பேருக்கு வட்டி விட்டு தானே தரான். வட்டி விட போறேன்னு போர்டு எழுதி போட்டு வட்டி விட போறேன்னு சொன்னாதான் தப்பா? அல்லாஹ் கூறுகிறான் அத்தியாயம் 2 வசனம் 278 மற்றும் 279, யார் வட்டி விடுகின்றானோ அவன் வறுமை நாளில் அல்லாஹ்விடம் அவரின் தூதர்களிடம் போர் செய்வதற்கு சமம். அடுத்து வந்து என் சின்ன பொண்ணு மஹிரா பார்த்தீங்கன்னாக்கும் 2 ட்ராமால வந்து ஆக்ட் பண்ணியிருந்தா. அதில ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கும், வட்டிக்கு வாங்குனவங்க வந்து அல்லாட்ட வந்து எப்படியெல்லாம் வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சிருப்பா. அத வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். வட்டிக்காரர்களின் நிலை உண்டோ மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல் நிச்சயமாகவே இருவார்கள். மாஷா அல்லாஹ் 2 பேருமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராத் ஓதுனது, அந்த போட்டியில கலந்துக்கிட்டவங்க, பயான் ஓதுனவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மாஷா அல்லாஹ். இந்த மாரி வந்து போட்டிகள வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும், அதுக்கு பிரைஸ் குடுத்துருந்தாங்க. அதில வந்து சஹிக்கு வந்து இந்த பாத்திரமும், ஒரு குரானும் வந்து பரிசா குடுத்தாங்க. மஹிராக்கு வந்து ஒரு பவுலும், ஒரு மெடலும் வந்து பரிசா குடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு 2024ஓட ஈத் வந்து இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.